கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். இன்றைக்கு அமாவாசை. அமாவாசை நாட்களில் நாம் யாருக்கேனும் தானம் செய்தால், காக்கைக்கு சாதம் கொடுத்தல், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் போன்றவையெல்லாம் பெரிய புண்ணியத்தை உண்டாக்கும். மகாபரிவா யார் மடத்துக்கு வந்தாலும் சாப்பிட்டாயா, சாப்பிட்டு வா என்று சொல்லுவது வழக்கம். அந்த அடிப்படையில் மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பு தொடங்க பெற்று கடந்த 1700 நாட்களுக்கும் மேலாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மருத்துவமனையில் உள்ளவர்களுக்கென்று தினந்தோறும் 300 பேருக்கு மதிய உணவினை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக அமாவாசை நாட்களில் மகாபரிவாளுக்கு ரொம்ப பிடிச்சது அன்னதானம். ஏனென்றால் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். அந்த அடிப்படையில் வழக்கமாக கொடுக்கிற 300 பேருக்கு மேலும் 500 பேருக்கு நாங்கள் அமாவாசை நாட்களில் மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் மூலம் உணவினை வழங்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அமாவாசை திருநாள் என்பதனாலே அந்த உணவினை வழங்க இருக்கிறோம். பொதுவாக அமாவாசை நாட்களில் மதுரை தெப்பக்குளம் அருகே இருக்கிற முத்தீஸ்வரர் கோவிலில் அன்றைக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதற்காக நிறைய பேர்கள் வருவார்கள். அன்றைக்கு முத்தீஸ்வரர் கோவில் வாசலிலே வைத்து அந்த உணவினை வழங்குவது வழக்கம். பொதுவாக அமாவாசை நாட்களில் எங்களோடு அவரோடு நாங்களும், எங்களோடு அவரும் என்பது போல நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அவருடைய மகள் தொடங்கியிருக்கிற அந்த அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்டும் மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் மூலம் அமாவாசை நாட்களில் அந்த உணவினை வழங்குவது வழக்கம். இன்றைக்கு காலையிலே அந்த உணவினை நாங்கள் வழங்க இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள், பொதுவாக ஒரு உணவு 40 ரூபாய் வீதம். உங்களால் முடிந்த உதவிகளை, ஏனென்றால் அமாவாசை நாட்களில் இது மாதிரி உணவு கொடுப்பென்பது பித்ருக்களுக்கு கர்மா செய்த புண்ணியம் கிடைக்கும். ஏழைகளுக்கு உணவு வழங்குவது என்பது மூதாதைகளுக்கு திதி கொடுத்த புண்ணியம் என்பதனாலே உங்களால் முடிந்த உதவிகளை வழக்கம் போல மதுரையினுடைய அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் மூலம் தினந்தோறும் ஒரு 300 பேருக்கு வழங்கப்படுகிற இந்த புனிதமான திட்டத்திற்கு என்னுடைய செல்பேசி எண் 9442630815 என்ற செல்பேசி எண்ணில் ஜிபே, ஃபோன்பே மூலம் உங்கள் பணத்தை அனுப்பலாம். ஒரு நாளைக்கு 300 பேருக்கு 12,000 ரூபாய் ஆகிறது. ஒரு மாதத்திற்கு என்று வழங்கினால் 1200 ரூபாய் வழங்கலாம். 365 நாளும் ஒருவருக்கு நீங்கள் உணவு வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் 365 என்று 40 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் 14,600 ரூபாய் ஆகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் அட்சய பாத்திரம் ட்ரஸ்டிற்கு உதவி செய்து நீங்கள் அன்னதானம் செய்து அந்த அற்புதமான புண்ணியத்தை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் இனிய நாள் என்பது போல ஒவ்வொரு நாளும் இனிய நாள்தான். உங்களுடைய தாய் தந்தையர்கள் இறந்த தினம், உங்களுடைய பிறந்த நாள், உங்கள் மூதாதைகளுடைய நிறைவு நாள் என்று உங்களுடைய பங்களிப்பினை மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்டிற்கு நீங்கள் வழங்கி அன்னதானம் செய்து ஒரு மிகப்பெரிய புண்ணியமான தானத்தில் சிறந்த தானம் அன்னதானத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று மகாபரிவாருடைய பக்தர்களாகிய உங்களிடத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மகாபரிவா சாப்பிட்டாயா, முதலில் சாப்பிட்டு வா என்று அன்போடு சொல்லப்படுகிற அந்த உணவு சார்ந்த செய்தியை எப்பொழுது பார்த்தாலும் பெரியவா தானம் எங்கிருந்தாலும் பல இடங்களிலே போய் அன்னதானம் செய்ய வேண்டும், கோவில்களிலே அன்னதானம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி பெரியவா சொன்னது போல நீங்களும் அன்னதானம் செய்து இந்த அற்புதமான திருப்பணியில் நீங்களும் பங்கு கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கர,
ஜெய ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.